வணக்கம் ரிஷபராசினியர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு திருப்புமுனை ஏதோ வந்துடுச்சு. ஆமாங்க, ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்ச 3 முக்கியமான விஷயங்கள் இப்போ நடக்க போகுது. இத கேட்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். இத்தனை வருஷமா படாத கஷ்டம் இல்ல, இப்ப மட்டும் என்ன புதுசா நடந்துட போகுதுன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா கிரக நிலைகள் இப்ப உங்களுக்கு சாதகமா திரும்பி இருக்கு. அதனால இந்த காணொலியை கொஞ்சம் கூட தவிர்க்காம முழுசா பாருங்க. உங்க வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல மாற்றங்கள் வரப்போகுதுன்னு நல்லா தெளிவா பேச போறோம். கடந்த சில மாசங்களா இல்ல சில வருஷங்களாவே ரிஷபராசிக்காரங்க நீங்க கட்டுப்பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. மனசுக்குள்ள 1000 ஆசைகள் இருந்தாலும் அதை வெளியே சொல்ல முடியாம செஞ்ச வேலைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம ரொம்பவே கவண்டு போயிருப்பீங்க. குடும்பத்துல நிம்மதி இல்ல, கையில காசு தங்க மாட்டேங்குது, தொட்டதெல்லாம் தோல்வியில முடியுதுன்னு புலம்பாத நாளே இருந்திருக்காது. உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்கலையேன்னு ராத்திரி நேரங்கள்ல தூக்கம் வராம தவிச்சிருப்பீங்க. சொந்த பந்தங்கள் மத்தியில தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் கூட சிலருக்கு வந்திருக்கலாம். இதெல்லாம் எப்படிதான் மாறும், நமக்குன்னு ஒரு நல்ல காலம் வராதான்னு கடவுள்கிட்ட நீங்க கேட்ட அந்த வேண்டுதலுக்கு இப்போ பதில் கிடைக்கிற நேரம் வந்தாச்சு. ரிஷபராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா, நீங்க ரொம்பவே உழைப்பாளிகள், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவங்க. உங்க நிலைய ரொம்ப உண்மையாவும் நேர்மையாவும் செய்வீங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தேர்ப்புகள் எல்லாமே வேற யாருக்கோ போயிருக்கும். நீங்க கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைய வேற யாராவது செஞ்சதா சொல்லி பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்து மனசுக்குள்ளேயே அழுதுருப்பீங்க. வெளியில சிரிச்ச முகத்தோட சுத்தினாலும் உங்க மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய எரிமலை வெடிச்சுக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஆளா போய் நிப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது திரும்பி பார்த்தா ஒரு ஆள் கூட உங்க பின்னாடி இருந்திருக்க மாட்டாங்க. இந்த வழிகளை எல்லாம் தாண்டிதான் நீங்க இப்போ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க. ஜூன் 5ஆம் தேதி வான மண்டலத்துல நடக்கிற கிரக மாற்றங்கள் சாதாரணமானது கிடையாது. உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் இப்போ உங்க ராசிக்கு சாதகமான இடங்களுக்கு நகர ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா உங்க ராசிநாதன் சுக்கிரன் ரொம்பவே பலமா இருக்காரு. குரு பகவானின் பார்வையும் உங்க மேல விழப்போகுது. இவனா இருந்து போன உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு புது வெளிச்சம் வரப்போகுது. உங்க வழியில இருந்த தடைகள் எல்லாமே இப்போ தவிடு பொடியாக போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க திறமைய குறைத்து மதிப்பிட்டவங்க முன்னாடி நீங்க கெத்தத்துல நிமிர்ந்து நிக்க போறீங்க. எவன பிரச்சனையால நீங்க பட்ட அவமானங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்ல. கடனை அடைக்க முடியாம வட்டிக்கு மேல வட்டி கட்டி வாழ்க்கையே இருண்டு போச்சேன்னு நினைச்சிருப்பீங்க. சொந்தக்காரங்க முன்னாடி கை கட்டி நின்ன அந்த நாட்கள்லாம் இனிமே கனவா மாற போறது. ஏன்னா ஜூன் 5க்கு அப்புறம் பண வரவு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பல மடங்கு அதிகரிக்க போகுது. எங்க இருந்து பணம் வரும்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பணம் அடப்பட்ட போகுது. நீங்க யாருக்காவது பணம் கொடுத்து ஒரு திரும்பி வராம இருந்தா அந்த பணம் இப்ப உங்களை தேடி வரப்போகுது. அதே மாதிரி நீங்க வாங்கின கடனை எல்லாம் அடைச்சு முடிச்சு நிம்மதியா பெருமூச்சு விட போறீங்க. உடல் நலத்துல கூட பல பேருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டே இருந்திருக்கும். ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் விளைஞ்சதுதான் மிச்சம். எந்த மாத்திரை கூட்டாலும் கேட்கலன்னு ரொம்பவே சலிச்சு போயிருப்பீங்க. ஆனா இனிமே உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். மனசுக்குள்ள இருந்த பயம் பதற்றம் எல்லாமே விலகி ஒரு புது தெம்பு உங்க உடம்புலயும் மனசுலயும் பிறக்க போகுது. வீட்டுல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே முடிவுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு நெருக்கம் அதிகரிக்க போகுது. பிரிஞ்சு போன சொந்தங்கள்லாம் திரும்ப வந்து சேர போறாங்க. வீட்டுல சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் இப்போ தெள்ள தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. நீங்க ரொம்ப நல்லவங்க, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவங்க. ஆனா உங்க நல்ல மனசுக்கு ஏன் இத்தனை கஷ்டம்னு பல பேர் உங்ககிட்டயே கேட்டிருப்பாங்க. நீங்க மத்தவங்களுக்கு செஞ்ச உதவிகள் எல்லாமே உங்களுக்கு எதிரா திரும்பி இருக்கும். பணத்தை கடனா கொடுத்துட்டு அதை திருப்பி கேட்க முடியாம கேட்டா உறவு கெட்டு போகுமோன்னு பயந்து மனசுக்குள்ளேயே புழுங்கி இருக்கீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த கஷ்டமும் உங்களுக்கு வராது. ஜூன் 5க்கு பிறகு உங்க தலைவிதியே மாற போகுது. நடக்கவே நடக்காது. இது நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்க எந்தெந்த விஷயங்களை நினைச்சு ஏங்குனீங்களோ அந்த மாபெரும் அற்புதங்கள் உங்க கண் முன்னாடியே நடக்க போகுது. அந்த 3 விஷயத்துல முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க தொழிலையும் உத்தியோகத்திலயும் நடக்க போற ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி தாங்க. இது வரைக்கும் நீங்க வேலை பாக்குற இடத்துல உங்களுக்கு சரியான மதிப்பு இருந்திருக்காது. நாம உசுரை கொடுத்து வேலை செய்வோம், ஆனா நம்மள சட்டை கூட பண்ண மாட்டாங்க. நம்மளை விட கம்மியா வேலை செய்யறவன்லாம் மேல போயிருப்பான். ஆனா நாம மட்டும் அதே இடத்துல எந்த முன்னேற்றமும் இல்லாம உட்கார்ந்துட்டு இருப்போம். சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் போட்ட முதலை எடுக்கவே படாத பாடுபட்டிருப்பீங்க. வாடிக்கையாளர்கள் வருவாங்க, ஆனா வியாபாரம் நடக்காது. வெளுத்து சாத்திட்டு போயிடலாமான்னு கூட பல நாள் யோசிச்சிருப்பீங்க.
ஆனா இப்போ ஜூன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வியாபாரத்துல ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. ஆமாங்க, ரொம்ப நல்ல விதமான பூகம்பம். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய பெரிய லாபம் தரக்கூடிய வேலைகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்கு போட்டியா இருக்கிறவங்க எல்லாம் வாயை பிளந்து பாக்குற அளவுக்கு உங்க வியாபாரம் பொடி கட்டி பறக்க போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா தள்ளி போன பதவி உயர்வு இப்போ தேடி வரும். சம்பள உயர்வு நீங்க கேட்டதை விட அதிகமாவே கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்க பேச்ச கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்க செல்வாக்கு உயர போகுது. இது நடக்குமான்னு நீங்க இத்தனை நாளா ஏங்கி போய் கடந்தீங்க இல்லையா, அது இப்போ உங்க கண் முன்னாடி நிஜமா நடக்க போகுது. உங்க மேல குறை சொன்னவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயர போகுது. இதுக்கு காரணம் உங்க ராசியில இப்போ உருவாகி இருக்கக்கூடிய சுப கிரகங்களோட சேர்க்கலாம். உங்க தொழில் ஸ்தானம் ரொம்பவே வலுவடையுது. அதனால நீங்க தொட்டதெல்லாம் இனிமே பொண்ணாக போகுது. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான நேரம். தைரியமா இறங்கி செய்யுங்க, வெற்றி நிச்சயம். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு சரியான வழி கிடைக்காம இல்ல வேற ஏதாவது காரணத்தால தள்ளி போன விஷயங்கள்லாம் இப்போ கைக்கூடி வரப்போகுது. சுருக்கமா சொல்லணும்னா உங்க வேலையில நீங்க ஒரு ராஜா மாதிரி பலம் வரப்போற நேரம் இது. கை நிறைய சம்பாரிச்சு நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்க போறீங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் இப்ப அடியோடு மாறப்போகுது. பண வரவு அதிகரிக்கும் போது இயற்கையாகவே மனசுல ஒரு தைரியம் வரும் பாத்தீங்களா, அந்த தைரியம் இப்போ உங்க முகத்துல பளிச்சுன்னு தெரிய போகுது. ரொம்ப நாளா ஒரு வண்டி வாங்கணும் இல்ல ஒரு சொந்த வீடு கட்டணும்னு கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஆரம்ப வேலைகளை இப்போ நீங்க தாராளமா தொடங்கலாம். தடைகள் எல்லாமே தானா விலகி போகும். முந்தியெல்லாம் ஒரு காரியத்தை தொட்டா அதுல 10 பிரச்சனை வரும். ஆனா இப்போ நீங்க நினைச்ச காரியம் நினைச்சபடியே ரொம்ப சுலபமா நடந்து முடியும். 2வது முக்கியமான விஷயம், உங்க குடும்பத்திலையும் சொந்த பந்தங்கள் மத்தியிலையும் நடக்க போகுது. இது வரைக்கும் உங்க குடும்பத்துல நிம்மதி அப்படிங்கிற ஒன்னே இருந்திருக்காது. ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை வந்து வாசல்ல நிக்கும். சொந்தக்காரங்க கிட்ட சகஜமா பேசினா கூட அது ஒரு பெரிய சண்டையில போய் முடியும். நீங்க நல்லதுக்கு சொன்னா கூட அவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. வீட்டுல எப்பவும் ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்துகிட்டே இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள காரணமே இல்லாம வாக்குவாதம் வந்து பிரிஞ்சு போற நிலைமை கூட சிலருக்கு வந்திருக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாம கோவில் கோவிலா ஏவி இறங்கி அழுதவங்க கல்யாண வயசு வந்தும் ஒரு நல்ல வரன் அமையாம மனசு உடைஞ்சு போனவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. இனிமே நம்ம வாழ்க்கையில சந்தோஷம்ன்ற ஒண்ணு வரவே வராதான்னு நினைச்சு தனிமையில எவ்வளவோ கண்ணீர் விட்டுருப்பீங்க. ஆனா இப்போ கிரகங்கள் உங்களுக்கு முழுமையா சாதகமா மாறிடுச்சு. உங்க வீட்டுல இப்போ சந்தோஷ மழை பொழிய போகுது. பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒண்ணு சேர போறாங்க. உங்க மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு போனவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்க போறாங்க. ரொம்ப நாளா தள்ளி போன கல்யாண காரியங்கள் இப்போ தடபுடலா நடக்க போறது. வீட்டுல கெட்டி மேல சத்தம் கேட்க போற நேரம் வந்தாச்சு. குழந்தைக்காக ஏங்குறவங்களுக்கு அந்த மழை செல்வம் கிடைக்க போகுது. இதெல்லாம் நடக்குமான்னு நீங்க நினைச்சது இப்போ கண் முன்னாடி நடக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வரும். உங்க குடும்பத்தை பார்த்து பொறாமப்பட்டவங்க எல்லாம் இப்போ வாய் அடைச்சு போக போறாங்க. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க கண் முன்னாடியே நீங்க ரொம்ப சந்தோஷமா வாழ போறீங்க. உங்க வீட்டுல இப்போ மகாலட்சுமி நிரந்தரமா குடியேற போறா. மனசுக்குள்ள இருந்த பாறை எல்லாம் இறங்கி ராத்திரி படுத்தா நிம்மதியா தூக்கம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருந்த மறைமுக எதிரிகள் எல்லாம் இப்போ காணாம போக போறாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாம திண்ணடி குழி பறிச்சவங்க, உங்க பேரை கெடுக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் இப்ப அவங்க வெட்டின குழியில அவங்களே விழ போறாங்க. நீங்க அவங்களை பழிவாங்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. மேல இருக்கிறவன் உங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்துப்பான். உங்க உழைப்புக்கும் நேர்மைக்கும் இப்ப சரியான பலன் கிடைக்க போகுது. உங்க நல்ல மனசுக்கு இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து உறவாட போறாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க கஷ்டப்படும் போது எட்டி பார்க்காதவங்க எல்லாம் இப்போ நீங்க நல்ல நிலைமைக்கு வந்த உடனே உங்க கூட வந்து ஒட்டிப்பாங்க. ஆனா நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏன்னா பட்ட கஷ்டங்கள் உங்களை ரொம்பவே பக்குவப்படுத்தி இருக்கும். யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு இப்ப உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால உங்க வாழ்க்கையில வரப்போற இந்த வசந்த காலத்தை நீங்க ரொம்ப கவனமா அனுபவிக்க போறீங்க. நீங்க இழந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாமே வட்டியும் முதலுமா உங்களை தேடி வரப்போகுது. 3வது மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல வருஷமா தீரவே தீராதுன்னு நீங்க நினைச்ச உங்க நீண்ட கால பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போற நேரம் வந்துடுச்சு. குறிப்பா சொல்லணும்னா தலைக்கு மேல ஏறி போன கடன் பிரச்சனை, வட்டிக்கு மேல வட்டி கட்டி நம்ம வாழ்க்கை பூராவும் இப்படி கடமை அடைக்கிறே சரியா போயிடுமோ, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சேர்த்து வைக்க போறோம்னு ராத்திரியில உட்காந்து கண்ணீர் விட்டுருக்கீங்க.
பேங்க் லோன் கட்ட முடியாம இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கின கைமாத்து கணத்தை திருப்பி கொடுக்க முடியாம அவங்க சத்தம் போடும்போது கூனி குறுகி போய் நின்றுப்பீங்க. ஆனா இப்போ ஜூன் 5க்கு அப்புறம் உங்களுக்கு வரப்போற பண மழையில இந்த கடன்கள் எல்லாம் காணாத போக போகுது. இங்க இருந்து இவ்வளவு பணம் வருதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு திடீர் பண அளவு, எதிர்பாராத சொத்து லாபம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க வறுமை எல்லாம் ஒட்டு மொத்தமா விலகி நீங்க ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. அதே மாதிரி பல வருஷமா இழுபறியா இருந்த கோர்ட் கேஸ் வழக்குகள், பங்காளிகளுக்குள்ள இருந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. நமக்கு நியாயம் கிடைக்காதான்னு ஏங்கி போன உங்களுக்கு இப்போ தர்மத்தின் பக்கம் நின்னு நீதி கிடைக்க போகுது. உங்களை ஏமாத்தி உங்க சொத்தை அபகரிக்க நினைச்சவங்கெல்லாம் இப்போ சட்டத்துக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க போறாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க இழந்த பணத்தை எல்லாம் வட்டியும் முதலுமா திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான பாலக்கக்கம் இது. சொந்தமா பிசினஸ் பண்றவங்க, குறிப்பா ஆடை வியாபாரம் செய்யறவங்க, நிவிக் மாதிரி ஒரு புது பிராண்ட் உருவாக்கி மக்கள் மத்தியில அதை பெரிய அளவுல கொண்டு போய் சேர்க்கணும்னு ராக்கவிலா உழைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். நீங்க ரொம்ப கிரியேட்டிவா புதுசா யோசிச்சு செய்யக்கூடிய வேலைகளுக்கு மக்கள் கிட்ட மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கிடைக்க போகுது. உங்க பிசினஸ் முந்தி எப்பவும் இல்லாத அளவுக்கு கொடி கட்டி பறக்க போகுது. வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப நாளா அனுபவிச்சுட்டு இருந்த ஒரு பெரிய தொந்தரவு இப்போ நிரந்தரமா சரியாக போகுது. என்ன வியாதி இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாம எத்தனையோ டாக்டர் கிட்ட போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியும் ஒரு பலனும் இல்லையேன்னு ரொம்பவே சோர்ந்து போயிருப்பீங்க. அடிக்கடி உடம்புல ஒரு சோர்வு, எந்த வேலையும் சுறுசுறுப்பா செய்ய முடியாத ஒரு நிலைமை, எவ்வளோ நமக்கு செய்வினை வச்சுட்டாங்களோ இல்ல பெரிய கண் திருஷ்டி பட்டுடுச்சோன்னு நினைக்கிற அளவுக்கு உங்க உடம்பும் மனசும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த பயமும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு இருந்த கிருஷ்டி தோஷங்கள் எல்லாமே விலகி உங்க உடம்புல ஒரு புது ரத்தம் பாய போகுது. உங்க முகத்துல ஒரு பெரிய தேஜஸ் வரப்போகுது. நீங்க நடக்கிற நடையிலையும் பேசுற பேச்சிலையும் ஒரு பெரிய கம்பீரம் தெரிய போகுது. இந்த 3 விஷயங்களும் நடக்குமான்னு நீங்க இத்தனை நாளா மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றத்தோட காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா கிரகங்கள் இப்போ உங்களுக்காகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இயற்கை உங்க பக்கம் நிக்குது. நீங்க செஞ்ச நல்ல காரியங்களுக்கும் நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு வியர்வைக்கும் கண்ணீருக்கும் இப்போ பலன் கிடைக்கிற நேரம் வந்துடுச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. தொட்டதெல்லாம் துலம்பு, நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்களை பார்த்து கேலி செஞ்சவங்க, இவங்கெல்லாம் எங்க உருப்பட போறான்னு சொன்னவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிக்க போற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்ப பெரிய அளவுல உயரப்போகுது. உங்க மனசுக்குள்ள இருந்த இருட்டு இலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கைய ஆக்கிரமிக்க போகுது. நம்பிக்கையோட இருங்க. உங்களுக்கான நல்ல காலம் இதோ பிறந்துடுச்சு. உங்களுடைய திறமைய வெளியுலகத்துக்கு காட்ட முடியாம குறிக்காட்ட சமூக வலைத்தளங்கள்ல நீங்க செஞ்ச பல முயற்சிகளுக்கு சரியான வரவேற்பு கிடைக்காம ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கீங்க. நாளுக்கு நாள் உங்களை கவனிக்கிறவங்களோட எண்ணிக்கை குறையுதே. நம்மளோட இத்தனை நாள் உழைப்புக்கு எந்த பலனும் இல்லையேன்னு கடந்த சில மாதங்களா நீங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க. ராத்திரி தரலா முழிச்சு நீங்க செஞ்ச வேலைகள் எல்லாம் யாருக்கும் போய் சேரலையேன்னு பல நாள் பூங்காம யோசிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ ஜூன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான பொற்காலம் தொடங்கிடுச்சு. நீங்க உருவாக்குற ஒவ்வொரு விஷயமும் அது எந்த மாதிரியான படைப்பா இருந்தாலும் மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட போகுது. உங்களோட அந்த படைப்புகள் ரொம்ப வேகமா எல்லாரையும் போய் சேரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இப்ப உருவாகி இருக்கு. உங்க கற்பனை திறன் பல மடங்கு அதிகரிக்க போகுது. புதுசா சிந்திச்சு பல வண்ணங்களை சேர்த்து நீங்க செய்யக்கூடிய அந்த நுட்பமான பல வேலைகள் எல்லாமே பாக்குறவங்கள அப்படியே கட்டி போடுற அளவுக்கு ரொம்ப நேர்த்தியா அமைய போகுது. உங்க மூளையில முதிக்கிற ஒவ்வொரு சின்ன யோசனையும் இப்போ உங்களுக்கு பெரிய அளவுல பணத்தையும் புகழையும் தேடி தரப்போகுது. அதே மாதிரி உங்க தோற்றத்திலையும் இப்போ ஒரு பெரிய வசீகரம் வரப்போகுது. ரொம்ப நாளா உங்களை நீங்களே கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கணும். முகத்துக்கு ஏத்த மாதிரி புதுசா முடி அலங்காரம் பண்ணணும், கொஞ்சம் வித்தியாசமா முகச்சவரம் செஞ்சு பார்க்கணும்னு எல்லாம் நிறைய ஆசைகள் மனசுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா மனசுல இருந்த கவலைகள் காரணமா அதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்காம உங்களை நீங்களே ரொம்பவே அலட்சியப்படுத்தி இருப்பீங்க. இப்போ அந்த கவலைகள் எல்லாம் விலகிறதால உங்களோட அந்த தோற்றத்துல வர்ற மாற்றங்கள் மத்தவங்கள ரொம்பவே ஈர்க்க போகுது. உங்களோட முகப்பொழிவு கூடும். உங்களை பாக்குறவங்க என்ன இவங்க திடீர்னு இவ்வளவு அழகா மாறிட்டாங்கன்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு புது கவர்ச்சி உருவாக போகுது. நீங்க போட்டுக்கிற உடைகள்ல இருந்து உங்க நடை உடை பாவனை வரைக்கும் எல்லாமே ஒரு பெரிய அதிகாரப்போட கம்பீரமா மாறப்போகுது. இதனால பல புது மனிதர்களோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க மூலமா உங்க தொழில்ல பல நல்ல திருப்பங்கள் நடக்க போகுது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுல ஒரு சின்ன தடை வந்து அதை அப்படியே கிடப்புல போடுற சூழ்நிலை மாதிரி இப்போ நீங்க தொட்ட காரியம் எல்லாம் ரொம்ப வேகமா நடந்து முடியும். குறிப்பா சொல்லணும்னா
நீங்க ஒருத்தரை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அது இது வரைக்கும் உருப்படியா நடந்திருக்கிறது. இனிமே அந்த மாதிரி ஏமாற்றங்கள் எதுவும் இருக்காது. உங்க பேச்சை கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்களோட மனநிலை மாறும். உங்க அறிவாற்றலுக்கும் உங்க திறமைக்கும் கிடைக்க வேண்டிய மரியாதை இப்போ எந்த குறையும் இல்லாம முழுமையா கிடைக்கும். பல பேருக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டங்களை எல்லாம் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இனி வரப்போற காலங்களை ரொம்ப சரியா திட்டமிட்டு நீங்க செயல்பட போறீங்க. கிரகங்கள் முழுமையா உங்களுக்கு துணையா நிக்குது. இனிமே எதை நினைச்சும் பயப்படாம துணிஞ்சு இறங்கி உங்க வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. வெற்றி உங்க கைவசம் தான். முக்கியமா சொல்ல போனா உங்க வாழ்க்கையில இருண்டு கிடந்த பக்கங்கள் எல்லாம் இப்போ ரொம்ப பிரகாசமா மாற போகுது. எப்படி ஒரு கருப்பு வெள்ளை படத்துல திடீர்னு பல வண்ணங்கள் சேர்ந்தா பாக்குறதுக்கு எவ்வளவு அம்சமா இருக்குமோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையும் இப்போ ரொம்ப அழகா மாறப்போகுது. நீங்க தொட்ட காரியங்களை இதுவரைக்கும் எந்த பலனும் இல்லாம எந்த சுவாரஸ்யமும் இல்லாம இருந்த நிலைமை மாறி இப்போ அதுல ஒரு பெரிய வெளிச்சம் தெரிய போகுது. உங்க சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும். முந்தியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும்னா 10 பேர்கிட்ட கேட்டு குழம்பி போய் கடைசியில ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டு கஷ்டப்படுவீங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய உள்ளுணர்வு வேலை செய்யும். எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். உங்க மனசு சொல்றத கேட்டு நடந்தாலே போதும். பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாம் உங்க காலடிக்கு தானே வந்து சேரும். இதுவரைக்கும் உங்களை சுத்தி ஒரு எதிர்மறை ஆற்றல் இருந்துகிட்டே இருந்திருக்கும். வீட்டை விட்டு வெளியே கிளம்பினாலே இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு ஒரு பயத்தோடயே கிளம்புவீங்க. இனிமே அந்த பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவையில்லை. உங்க குலதெய்வத்தோட அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆன்மீக விஷயங்கள்ல உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க போகுது. ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சு தள்ளி போன ஒரு முக்கியமான கோவில் யாத்திரைய இப்போ உங்க குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வருவீங்க. அந்த பயணம் உங்க மனசுக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுக்கும். அங்க கிடைக்கிற ஒரு தரிசனம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. உங்களுக்கு இருந்து வந்த பித்ரு தோஷங்கள் எல்லாமே இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் முழுசா விலகி போகும். மூதவர்களோட ஆசீர் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதனாலதான் இத்தனை நாளா இழுபறியா இருந்த பரம்பரை சொத்து விஷயங்கள்ல கூட இப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரப்போகுது. அந்த சொத்து மூலமா உங்களுக்கு கிடைக்க போற பலன் ரொம்ப பெருசா இருக்கும். உங்க சந்ததியினருக்கே எந்த குறையும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய செல்வ செழிப்பை நீங்க உருவாக்கி வைக்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாமே உங்க கடந்த கால கணக்குன்னு நினைச்சு சந்தோஷமா இழுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பழைய கணக்குகள் எல்லாமே இப்ப முடிவுக்கு வந்துருச்சு. இனிமே வரப்போறது எல்லாமே உங்களுக்கு யோக காலம்தான். நீங்க யாருக்கிட்டையாவது உங்க கஷ்டங்களை சொல்லணும்னு நினைச்சா கூட அதை காது கொடுத்து கேட்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனிமே உங்களை தேடி வந்து உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க ஞானம் அதிகரிக்க போகுது. பல பேருக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா மாற போறீங்க. சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் கிடைக்க போகுது. உங்களை ஒரு சாதாரண ஆளா பார்த்தவங்கலாம் இப்போ நீங்க அடைஞ்சிருக்கிற இங்க உயரத்தை பார்த்து மலைச்சு போய் நிக்க போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க செஞ்சதான தர்மங்கள் தான். உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாதப்ப கூட உங்களை நம்பி வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சீங்க பாத்தீங்களா? அந்த புண்ணியம் தான் இப்போ உங்களை காப்பாத்த போகுது. பணம் காசு மட்டும் வாழ்க்கை இல்ல, உண்மையான அன்பு நிம்மதியும் தான் முக்கியம்னு நீங்க நினைச்ச அந்த நல்ல எண்ணத்துக்கு இப்போ இறைவன் உங்களுக்கு பெரிய பரிசை கொடுக்க போறான். எந்த திக்கில இருந்து உங்களுக்கு உதவி வரும்னு நீங்களே கணிக்க முடியாத அளவுக்கு நாலா பக்கத்துல இருந்தும் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே மழையா பொழிய போகுது. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் ரொம்ப வருஷமாவே இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம எப்படியாவது ஒரு சொந்த நிலம் வாங்கி வீடு கட்டுற மாட்டோமா, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அழைச்சு கொடுத்துட மாட்டோமான்னு பல ராத்திரிகள் தூங்காலும் யோசிச்சிருப்பீங்க. உடனே வீட்டுல நீங்க பட்ட அவமானங்கள், வீட்டை காலி பண்ண சொல்லி இடத்துக்காரங்க வந்து நிற்கும் போது ஏற்பட்ட அந்த மன உளைச்சல், இதெல்லாம் நினைக்கும் போதே இப்போ கூட உங்களுக்கு கண்ணீர் வரும். ஆனா இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு வரப்போற அந்த கிரக மாற்றங்கள் உங்க சொந்த வீடு கனவை நிஜமாக்க போகுது. பூமி காரகனான செவ்வாயின் பார்வை உங்களுக்கு ரொம்ப சாதகமா அமைய போகுது. நீங்க எதிர்பார்க்காத ஒரு திசையில இருந்து உங்களுக்கு நிலம் வாங்குறதுக்கான யோகம் தேடி வரும். இல்லனா காதலையே நிக்கிற உங்க வீடு கட்டுற வேலை இப்ப எந்த தடையும் இல்லாம ரொம்ப வேகமா நடந்து முடியும். புது வீட்டுல பால் காய்ச்சி சொந்தக்காரங்க முன்னாடி நீங்க ரொம்ப கம்பீரமா நிக்க போற நாள் ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாம உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நினைச்சு உங்களுக்கு இருந்த பயம் இப்போ முழுசா விலக போகுது. அங்க படிப்புலயோ இல்ல வேலை தேடுறதுலயோ இது வரைக்கும் இருந்த தடங்கல்கள் எல்லாம் இப்போ மாயமா மறைய போறது. உங்க பிள்ளைங்க உங்க பேச்ச கேட்டு நடப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல உத்தியோகம் கிடைச்சு உங்க குடும்பத்தோட கௌரவத்தை ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போக போறாங்க.
பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலையே, நல்ல வரன் அமையலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு தேடி போய் அலையாம உங்களை தேடி ஒரு நல்ல சம்பந்தம் வரப்போகுது. அவங்க வாழ்க்கையில நல்லபடியா செட்டில் ஆகி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து உங்க மனசு ரொம்பவே குளிர போகுது. நீங்க அவங்களுக்காக பட்ட கஷ்டங்கள், செஞ்ச தியாகங்கள் எல்லாத்துக்கும் இப்போ ஒரு முழுமையான அர்த்தம் கிடைக்க போகுது. உங்க வம்சமே தலைக்க போற அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இப்போ உங்க வீட்டு வாசல்ல வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அது பேருக்கு ரொம்ப நாளா இழுபறியா இருந்த அரசு தொடர்பான காரியங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமா முடிவடையும். அரசாங்க வேலைக்காக பல வருஷமா முயற்சி செஞ்சு ஒவ்வொரு தடவையும் நூலிழையில வாய்ப்பை தவற விட்டவங்களுக்கு இந்த முறை நிச்சயமா வெற்றி கிடைக்கும். உயர் அதிகாரிகள் மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தானா தேடி வரும். நீங்க ஒரு சொந்த வியாபாரம் பண்றீங்கன்னா அதுக்கு தேவையான அரசு அனுமதிகள் எல்லாமே எந்த ஒரு தடங்கலும் இல்லாம, எந்த ஒரு அலைச்சலும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். இது வரைக்கும் அதிகாரத்துல இருக்கிறவங்களை காத்து பயந்து ஒதுங்கி போன நிலைமை மாறி இப்போ அவங்களே உங்களை மதிச்சு உதவி செய்ய போறாங்க. உங்க ஜாதகத்துல இப்போ ராஜயோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால உங்க வாழ்க்கையில இனிமே நீங்க பார்க்க போறது எல்லாமே ஏற்றம் தான். எந்த ஒரு சரிவும் உங்களை பாதிக்காது. ஒரு பெரிய மலை மாதிரி நீங்க உறுதியா நிக்க போறீங்க. இது வரைக்கும் குடும்பம் வேலைன்னு ஓடி ஓடி உழைச்சு உங்க உடம்பையும் உங்க அழகையும் நீங்க ரொம்பவே கவனிக்காம விட்டுருப்பீங்க. தனக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி ஆசைப்பட்டதை செய்ய முடியலையேங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்போ ஜூன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க மனநிலை முழுசா மாறப்போகுது. உங்களை நீங்களே ரொம்ப அழகா வச்சுக்க ஆசைப்படுவீங்க. குறிப்பா இளைய வயசுல இருக்கிறவங்க இப்போ இருக்கிற நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி வித்தியாசமா தலைமுடியை வெட்டிக்கிறது, முகத்துல ரொம்ப நேர்த்தியா சிறு தாடியை வளர்த்து ஒரு புது தோற்றத்தை உருவாக்குறதுன்னு உங்களையே நீங்க மாத்தி அமைக்க போறீங்க. உங்களோட இந்த புது வசீகரம் பாக்குறவங்கள ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கும். இவரா இவ்வளவு அழகா மாறிட்டாருன்னு ஊரே பேசுற அளவுக்கு உங்க முகத்துல ஒரு பெரிய பேஜஸ் வரப்போகுது. உங்க மாட அலங்காரத்துல இருந்து எல்லாமே ரொம்ப கம்பீரமா மாறப்போகுது. இதனால பல புது மனிதர்களோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த நட்பு மூலமா உங்க வியாபாரத்திலையும் தொழிலையும் நீங்க எதிர்பார்க்காத பல பெரிய லாபங்கள் தேடி வரப்போகுது. ஏப்புக்கிற பகவான் ரொம்ப பலமா இருக்கிறதால உங்க வீட்டுல இருக்க பொன் பொருள் தாராளமா சேரப்போகுது. ரொம்ப நாளா உங்களுக்கோ இல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ ஒரு புது நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டு பண கஷ்டத்தால அதை பல முறை தள்ளி போட்டிருப்பீங்க. ஆனா இப்போ உங்க கையில பணம் ரொம்ப தாராளமா புழங்க போகுது. நீங்க ஆசைப்பட்ட அந்த நகையை வாங்கி சந்தோஷமா போட்டு அழகு பார்க்க போறீங்க. வீட்டுல சுப காரியங்கள் நடக்கிறதுனால சொந்தக்காரங்க எல்லாரும் ஒண்ணு கூடி உங்க வீட்டுக்கு வர போறாங்க. இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப தலை நிமிர்ந்து ஒரு பெரிய அந்தஸ்தோட உட்கார்ந்து இருக்க போறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க கடின உழைப்பும் எந்த சூழ்நிலையிலையும் நேர்மையிடாம நீங்க புடிச்சிட்டு நின்னதுதான். உங்களை ஏமாத்துறவங்க இப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா நீங்க அவங்கள பழி வாங்க நினைக்காம அவங்களுக்கும் இறங்கி போய் உதவி செய்வீங்க. அதுதான் உங்க நல்ல மனசு. வரவு ரொம்ப அதிகமா இருக்கிற இந்த பொன்னான நேரத்துல அதை சரியா முதலீடு பண்றதுலயும் நீங்க ரொம்ப கவனமா இருப்பீங்க. முந்தி மாதிரி வந்த பணத்தை எல்லாம் தேவையில்லாம செலவு பண்ணாம எதிர்காலத்துக்காக ஒரு சின்ன நிலம் வாங்குறது இல்ல நல்ல சேமிப்பு திட்டங்கள்ல பணத்தை போடுறதுன்னு ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க. உங்க குடும்பத்தோட எதிர்காலம் இப்ப ரொம்ப பாதுகாப்பா நார போகுது. வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இப்ப அந்த ஆசையும் நிறைவேற போகுது. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்குறதுக்கான யோகம் இப்போ ரொம்ப பிரகாசமா இருக்கு. வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்க போகுது. நீங்க தொட்ட காரியம் எல்லாமே இப்போ சுபமா முடிய போகுது. உங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த அந்த பாரம் முழுசா இறங்கி ஒரு சுதந்திர பறவை மாதிரி நீங்க ரொம்ப சந்தோஷமா பறக்க போறீங்க. உங்களுக்கு அந்த பொற்காலம் இப்போ முழுமையா தொடங்கிடுச்சு. கலைத்துறையில குறிப்பா இணையதளம் மூலமா மக்கள் கிட்ட தங்களுடைய திறமையை கொண்டு சேர்க்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம். நீங்க செய்யற காணொளிகளா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க உருவாக்குற புகைப்படங்களா இருந்தாலும் சரி, அதுல ஒரு தனித்துவமான ஈர்ப்பு சக்தி இப்ப தானே அமைய போகுது. நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதுல புதுப்புது வித்தைகளை புகுத்தி, குறிப்பா சொல்லணும்னா நீங்க உருவாக்குற படைப்புகள்ல ஒரு ஒளிரும் தன்மையை கொண்டு வந்து பாக்குறவங்களோட கண்ணை பறிக்கிற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா செய்ய போறீங்க. காணொளிகளின் முகப்பு படங்களை கூட ரொம்ப நேர்த்தியா, அதுல இருக்கிற உடைகளோட நிறங்களை எல்லாம் ரொம்ப அழகா மாற்றி அழைச்சு பாக்குறவங்கள அப்படியே கட்டி போடுற அளவுக்கு உங்க கற்பனை திறன் வேலை செய்ய போகுது. அதனால உங்க படைப்புகளுக்கு மக்கள் கிட்ட இருந்து பெரிய அளவுல வரவேற்பு கிடைக்க போகுது.
நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு உங்களை பின்தொடர்றவங்களோட எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய பேச்சு திறமையும் இப்போ ரொம்பவே வசீகரமா மாறப்போகுது. நீங்க சொல்ற விஷயங்களை மக்கள் ரொம்ப ஆர்வமா கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்க குரலுக்கு ஒரு கனி சக்தி வரப்போகுது. இதை பேச ஆரம்பிச்சா மணிக்கணக்கா கேட்டுக்கிட்டே இருக்கலாமேன்னு நினைக்கிற அளவுக்கு உங்க வார்த்தைகள்ல ஒரு காந்த சக்தி உருவாக போகுது. உங்களோட இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு போட்டியா இருக்கிறவங்க எல்லாம் மிரண்டு போய் நிக்க போறாங்க. நேத்து வரைக்கும் சாதாரணமா இருந்தவங்க இன்னைக்கு எப்படி இவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டாங்கன்னு ஊரே உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகுது. உங்க தொழிலை முடக்கி போடணும்னு நினைச்சவங்கன்னா இப்போ அவங்க தப்ப உணர்ந்து உங்ககிட்டயே வந்து சரணடைய போறாங்க. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு மாபெரும் வெற்றி இப்ப உங்க வீட்டு கதவை தட்ட போகுது. 5 வரைக்கும் உங்களோட உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனா யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு மனசுக்குள்ள ரொம்பவே குலுங்கி இருக்கீங்க. ஆனா இப்போ அந்த நிலைமை முழுசா தலைகீழா மாறப்போகுது. நீங்க தொட்ட காரியம் எல்லாமே தொட்டி தொட்டி எல்லாம் பட்டையே கிளப்ப போகுது. உங்களோட ஒவ்வொரு படைப்பும் பெரிய அளவுல பேசப்பட போகுது. வீட்டுல இருந்தபடியே கணினி முன்னாடி உட்கார்ந்துட்டு நீங்க செய்யற இந்த மாயாஜாலங்கள் எல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுல பணமழையே கொட்ட போகுது. உங்க வறுமை எல்லாம் ஒட்டு மொத்தமா விலகி போய் நீங்க ஆசைப்பட்ட எல்லா பொருளையும் காசு பத்தி கவலைப்படாம வாங்க போறீங்க. உங்க திறமைக்கு இத்தனை வருஷமா கிடைக்காத மரியாதை இப்போ வட்டியும் முதலுமா உங்களை தேடி வரப்போகுது. சந்தோஷமும் நிம்மதியும் உங்க வாழ்க்கையில நிரந்தரமா தங்க போகுது. கடந்த ஏப்ரல் மாசத்துல உங்க தொழிலையோ இல்ல நீங்க செஞ்ச வேலைகளிலோ ஒரு பெரிய சறுக்கல் வந்திருக்கலாம். என்னடா இது திடீர்னு இப்படி ஒரு வீழ்ச்சி வந்துடுச்சுன்னு காரணமே புரியாம ரொம்பவே குழம்பி போய் உட்காந்து அதை பத்தி தீவிரமா அலசி ஆராய்ஞ்சு இருப்பீங்க. நாம செஞ்சவரை என்ன தப்பு நடந்திருப்போம், ஏன் எதிர்பார்த்த அளவுக்கு லாபமோ இல்ல மக்கள் கிட்ட வரவேற்போ கிடைக்கலன்னு ஒரு பெரிய திருடுதலே உங்க மனசுக்குள்ள நடந்திருக்கும். உங்க வேலையில நீங்க காட்டின ஈடுபாடு குறையலனாலும் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்ததால ரொம்பவே துவண்டு போயிருப்பீங்க. அடுத்தது என்ன செய்ய போறோம், எப்படி இந்த சரிவுல இருந்து மீண்டு வரப்போறோம்னு ராத்திரி பரலா யோசிச்சு உங்க மூளையே சூடாகி போயிருக்கும். ஆனா அந்த சறுக்கல் எல்லாமே உங்களை நீங்களே அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்திக்கிறதுக்காக இயற்கை கொடுத்த ஒரு சின்ன இடைவெளிதான்னு இப்ப உங்களுக்கு புரிய வரும். அந்த சரிவுல இருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடங்கள் இப்போ உங்களை பல மடங்கு வேகமா செயல்பட வைக்க போகுது. உங்களோட அந்த வீழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டவங்க மூஞ்சியில கரிய பூசுற மாதிரி இப்போ நீங்க விஸ்வரூபம் எடுக்க போறீங்க. நீங்க செஞ்ச அந்த தவறுகளை எல்லாம் திருத்திக்கிட்டு புது புது வியூகங்களை அமைச்சு களத்துல இறங்க போறீங்க. உங்க மூளையில உதிக்கிற அந்த நுட்பமான திட்டங்கள் எல்லாமே இப்போ ரொம்ப சரியா வேலை செஞ்சு நீங்க எழுந்த இடத்தை விட பல மடங்கு பெரிய சிம்மாசனத்துல உங்களை கம்பீரமா உட்கார வைக்க போகுது. எதிர்பாராத பணவரவு உங்களை தேடி வரும்போது அதை எப்படி சரியா முதலீடு பண்றதுன்னு நீங்க ரொம்பவே கவனமா இருப்பீங்க. தொழில புதுசா ஏதாவது செய்யணும்னு நினைச்சு அதுக்கு தேவையான மூலதனம் இல்லாம முடங்கி போனவங்களுக்கு இப்போ வங்கியில இருந்தோ இல்ல நம்பகமான மனிதர்கள் மூலமாவோ பெரிய அளவுல பொருளாதார உதவி எந்த தடையும் இல்லாம கிடைக்க போகுது. உங்க பேச்ச கேட்டு நடக்கிற அளவுக்கு சுத்து வட்டாரத்துல உங்க செல்வாக்கு ரொம்பவே உயர போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கினவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டோமான்னு ஏங்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் அடியோடு மாறப்போறது. அதனால கடந்த கால கவலைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு வரப்போற இந்த மாபெரும் அதிர்ஷ்டங்களை அனுபவிக்க முழு மனசோட தயாராயிருங்க. இது வரைக்கும் நீங்க மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து உங்க சொந்த சந்தோஷத்தை மொத்தமா தியாகம் பண்ணி இருப்பீங்க. நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருந்தா போதும்னு நினைச்சு உங்களுக்கு கிடைச்ச பல நல்ல வாய்ப்புகளை கூட உங்க சொந்தக்காரங்களுக்காகவோ இல்ல நண்பர்களுக்காகவோ தூக்கி எறிஞ்சிருக்கீங்க. ஆனா நீங்க யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அவங்களே உங்களை ஒரு கட்டத்துல உதாசீனப்படுத்தினப்போ உங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வலிகளெல்லாம் இப்போ ஒரு பெரிய அனுபவமா மாறி உங்களை உங்களே பக்குவப்படுத்தி இருக்கு. இனிமே யாருக்காகவும் உங்களை நீங்க குறைச்சிக்க மாட்டீங்க. உங்களுக்கான உரிமைய நீங்க தைரியமா கேட்டு வாங்க போறீங்க. ரொம்ப நாளா உங்க மனசுக்குள்ள இருந்த அந்த குற்ற உணர்ச்சி, அதாவது நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அதனாலதான் நமக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கோன்னு நீங்க நினைச்ச அந்த தேவையற்ற பயம் எல்லாம் இப்ப சுக்கு நூறா உடைய போகுது. உங்க மேல எந்த தப்பும் இல்ல, கிரக சூழ்நிலை அப்படி அமைஞ்சதுனாலதான் இத்தனை நாள் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னு இப்போ உங்களுக்கு தெள்ள தெளிவா புரிய ஆரம்பிக்கும். அதனால உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய திருவிழா மாதிரி ரொம்ப சந்தோஷமா அமைய போகுது. காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு புது சுறுசுறுப்பு உங்க உடம்புல இருக்கும். எப்போ விழியும், எப்போ போய் அந்த வேலைகளை பார்ப்போம்னு ஒரு பெரிய உற்சாகம் உங்களுக்குள்ள ஊற்றெடுக்க போகுது.
ராத்திரி படுத்த உடனே எந்த கவலையும் இல்லாம ரொம்ப ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரப்போகுது. உங்களை சுத்தி இருக்கிற இயற்கை சக்தி இப்போ முழுமையா உங்களுக்கு சாதகமா செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு. அதனால நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இனிமே வெற்றி கடிகளா தான் இருக்க போகுது. இது வரைக்கும் உங்க கூட இருந்துகிட்டே உங்களுக்கு குளிப்பறிச்ச துரோகிகள் எல்லாம் இப்போ தானாகவே உங்க வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுவாங்க. உங்களோட நேர்மையும் உண்மையான உழைப்பும் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமா மாறி உங்களை எந்த தீமையும் நெருங்காம காப்பாத்த போறது. உங்க வீட்டுல இப்போ தெய்வ கடாட்சம் முழுமையா நிறைஞ்சிருக்க போகுது. அதனால நீங்க நினைச்சது எல்லாமே ரொம்ப சுலபமா எந்த தடையும் இல்லாம நடக்க போகுது. கடந்த மாசம் முழுக்க நாப்பல கண் முழிச்சு ஓய்வே இல்லாம உழைச்சிருப்பீங்க. மூச்சு விடக்கூட நேரம் இல்லாம அடுத்தடுத்து வேலைகளை தலையில தூக்கி போட்டுட்டு ஒரு எந்திரம் மாதிரி சுழன்று செஞ்சிருப்பீங்க. இந்த கடுமையான உழைப்புக்கு என்னதான் பலன் கிடைக்க போகுதுன்னு உங்களுக்கே சில நேரம் ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கும். ஆனா நீங்க கொட்டின ஒவ்வொரு சொட்டு வியர்வைக்கும் இப்போ சிகரம் கொடுற அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. சுக்கிரன் உங்க ராசியில முழு பலத்தோட உட்கார்ந்து இருக்கிறதால உங்களோட அந்த தொடர் உழைப்பு இப்போ ஒரு பெரிய பணமழையா உங்க மேல பொழிய போகுது. வங்கியில உங்க சேமிப்பு பல மடங்கு உயரும் போது நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே காத்துல பறந்து போக போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்க சுறுசுறுக்க பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு நிக்க போறாங்க. இதுக்கப்புறம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு புது முயற்சியும் ரொம்ப பிரம்மாண்டமான வெற்றியை மட்டுமே உங்களுக்கு கொடுக்க போறது. உங்களுக்குள்ள இருந்த தெளிவையற்ற மனக்குழப்பங்கள் எல்லாம் இனிமே அறவே இருக்காது. எதை எடுத்தாலும் ஒரு தெளிவான முடிவை ரொம்ப தைரியமா எடுப்பீங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க உள்ளுணர்வு சொல்றத கேட்டு நீங்க செய்யற முதலீடுகள் எல்லாமே பல மடங்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகுது. உங்களோட பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் இப்போ மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள்லாம் தானா நீங்கி எல்லாரும் ஒண்ணு கூடி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேச போறீங்க. இது வரைக்கும் நீங்க மத்தவங்களுக்காக கொடுத்ததெல்லாம் இப்போ உங்களுக்கு ரெட்டிப்பா வட்டியும் முதலுமா திரும்பி வர போகுது. உங்க நல்ல மனசுக்கும் நீங்க எந்த பிரதிபலனும் பார்க்காம மத்தவங்களுக்கு செஞ்ச உதவிக்கும் இப்போ இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை பரிசா கொடுக்க போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க படாத பாடுபட்ட அந்த நாட்கள் எல்லாம் இனிமே ஒரு கெட்ட கனவா மாறி மறைஞ்சு போக போகுது. சில நேரங்கள்ல உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய கேள்வியை கேட்டுப்பீங்க. நம்ம இவ்வளவு நேர்மையா இருக்கோனே, ஆனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தப்பு செஞ்சு நல்லா இருக்காங்களேன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கும். நியாயமா நடக்கிறவங்களுக்கு இந்த காலத்துல இடமே இல்லையோன்னு பல முறை நீங்க நொந்து போயிருப்பீங்க. ஆனா அந்த எண்ணம் இப்போ முழுசா மாறப்போகுது. நீங்க கடைபிடிச்ச அந்த நேர்மைக்கும் மத்தவங்களை ஏமாத்தாம வாழணும்னு நீங்க நினைச்ச அந்த தர்மத்துக்கும் இப்போ இயற்கை ஒரு பெரிய மகுடம் சூட்ட போறது. உங்களை குறைத்து மதிப்பிட்டவங்க எல்லாம் இப்போ உங்க விஸ்வரூபத்தை பார்த்து வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. இதுக்கெல்லாம் மேல உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருந்து உங்களை எல்லா தீமைகள்ல இருந்தும் காப்பாத்த போகுது. ரொம்ப நாளா ஒரு நல்ல விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த உங்க வீட்டு பெரியவங்களுக்கு அந்த சந்தோஷமான செய்தியை நீங்க சீக்கிரமே சொல்ல போறீங்க. உங்க குடும்பமே ஒரு பெரிய கொண்டாட்டத்துல மூழ்க போகுது. இவங்களுடைய தொழில்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு சின்ன அடியும் இப்ப ஒரு பெரிய மைல்கல்லா மாறப்போகுது. குறிப்பா யாருடைய உதவியும் இல்லாம நீங்க தனி ஆளா நின்னு ஜெயிச்சு காட்ட போறீங்க. இதுவரைக்கும் உங்களை தாங்கி குடிக்க ஆள் இல்லைன்னு வருத்தப்பட்டீங்க. ஆனா இப்போ நீங்களே பல பேருக்கு நிழல் கொடுக்கற அளவுக்கு ஒரு பெரிய ஆலமரமாக வளர போறீங்க. உங்களை நம்பி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உதவி செய்யக்கூடிய நிலைமைக்கு நீங்க உயர போறீங்க. உங்க தகுதி என்னன்னு கூட புரிஞ்சுக்காம உங்களை ரொம்ப சாதாரணமா நினைச்சவங்க முன்னாடி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நீங்க உருவாக்கி காட்ட போறீங்க. உங்களுக்கு வரப்போற எதிர்பாராத லாபங்களை வச்சு அடுத்தடுத்து வாழ்க்கையில என்ன செய்யலான்னு ரொம்ப நுட்பமா திட்டமிடுவீங்க. உங்க எதிர்காலமே ஒரு பெரிய போட்ட மாதிரி ரொம்ப பலமா கட்டப்பட போகுது. எதை நினைச்சு நீங்க இனிமே கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்கான நேரம் இப்போ உங்க கண் முன்னாடியே விடிஞ்சிடுச்சு. உங்க வாழ்க்கையில வறுமைங்கிற வார்த்தைக்கே இனிமே இடமில்லாம போக போகுது. ரொம்ப வருஷமா உங்க மனசுக்குள்ள இருந்த ஒரு பெரிய பாவம் இப்போ முழுசா இறங்க போகுது. எப்ப பார்த்தாலும் ஒரு இனம் புரியாத பயம், நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒரு பதற்றம் இருந்துக்கே இருந்திருக்கும். எந்த ஒரு வேலையை தொட்டாலும் முதல்ல எல்லாமே தொட்டாலாம் நடக்கும்னு மனசு அடிச்சுக்கும். ஆனா இப்போ ஜூன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க சிந்தனையில உங்களுக்கு பெரிய மாற்றம் வரப்போகுது. எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு முழுசா நம்ப ஆரம்பிப்பீங்க. உங்களை அறியாமலேயே ஒரு பெரிய தெய்வ சக்தி உங்களை வழி நடத்துறத நீங்க ரொம்ப ஆழமா உணர முடியும். முதலாம் கோவிலுக்கு போனா கூட ஒரு திருப்தி இருந்திருக்காது. மனசு அலைபாஞ்சுக்கிட்டே இருக்கும்.
ஆனா இப்போ நீங்க வீட்ல உட்காந்து மனமுருகி கும்பிட்டா கூட சாமி உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி ஒரு பெரிய சிலிர்ப்பு வரும். அந்த அளவுக்கு உங்க மனசு ரொம்ப அமைதியா மாறப்போகுது. உங்களை சுத்தி இருந்த கெட்ட அதிர்வுகள், கண்ணுக்கு தெரியாத திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே சூரியனை கண்ட பனி மாதிரி முழுசா விலகி போக போகுது. குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த சலசலப்புகள் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய நிம்மதி நிலவ போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஊழல் எல்லாம் முடிஞ்சு ஒரு பெரிய நெருக்கம் வரப்போகுது. நீங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்றது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டை வர்றது, இந்த மாதிரி நிலைமையெல்லாம் அடியோடு மாறிடும். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா வாழ போறீங்க. வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போன சுப காரியங்கள், குலதெய்வ வழிபாடு இல்ல புதுமனை புது விழான்னு ஏதோ ஒரு நல்ல காரியம் ரொம்ப தடபுடலா நடக்க போகுது. சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்க வீட்டுல வந்து குவிய போறாங்க. இது நாள் வரைக்கும் உங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு விசேஷத்துல முன்னுரிமை கொடுக்காதவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து கேட்டு செய்யற அளவுக்கு உங்க குடும்பத்துல உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை தேடி வரப்போகுது. வீடே ரொம்ப களை கட்டி ஒரு திருவிழா கோலம் கோண போகுது. உங்க திறமைக்கு இதுவரைக்கும் சரியான மேடை கிடைக்கலையேன்னு ரொம்பவே ஏங்கி போயிருப்பீங்க. 4 பேருக்கு நல்லது செஞ்சாலும் அது கடைசியில உங்களுக்கு தான் கெட்ட பெயரை கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். நாம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு அமைதியா போறோம், யாரு பத்தியும் தப்பா பேசுறது இல்ல. ஆனாலும் நினப்பு மட்டும் ஏன் இப்படி அடுத்தடுத்து சோதனைகள் வருதுன்னு நினைச்சு தனியா உட்கார்ந்து கண்ணீர் விட்டுருப்பீங்க. ஆனா இப்போ அந்த சோதனைகள் எல்லாமே பெரிய சாதனைகளா மாற போற நேரம் வந்துடுச்சு. நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களுக்கு தெரிய மாலையும் மரியாதையும் கிடைக்க போறது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ரொம்ப கெத்தா வாழ போறீங்க. உங்க உழைப்பு இப்போ ஒரு பெரிய மரமா வளர்ந்து உங்களை புத்தி இருக்கிற எல்லாருக்கும் நிழல் கொடுக்க போகுது. பொருளாதாரத்துல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பாய்ச்சல் இருக்க போகுது. நேத்து வரைக்கும் சின்ன சின்ன செலவுக்கு கூட மத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலையில இருந்தவங்க இப்போ லட்சக்கணக்குல பணத்தை கையாள போறீங்க. இதெல்லாம் நடக்குமான்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நாலா பக்கத்துல இருந்தும் பண வரவு மழையா கொட்ட போகுது. உங்க வறுமையெல்லாம் ஒட்டு மொத்தமா விலகி நீங்க ஆசைப்பட்ட எல்லா பொருளையும் காசு பத்தி கவலைப்படாம வாங்க போறீங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க முகத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்க பார்க்க போறீங்க. நாம பட்ட கஷ்டமெல்லாம் இப்போ பாத்துல பறந்துடுச்சு நினைக்கும் போதே உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வரும் பாத்தீங்களா? அந்த நிம்மதியை தான் இப்போ இயற்கை உங்களுக்கு பெரிய பரிசா கொடுக்க போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து உதவி கேட்க போறாங்க. இவங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய குழப்பத்துக்கு இப்போ ரொம்ப தெளிவான விடை கிடைக்க போகுது. யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு தெரியாம இத்தனை நாளா தலை திருக்கிட்டு ஏமாந்து போயிருப்பீங்க. ஆனா இப்போ உங்க உள்ளுணர்வு ரொம்ப துல்லியமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களை சுத்தி நடக்கிற சதி வேலைகளை எல்லாம் நீங்க முன்கூட்டியே கணிச்சு ரொம்ப உஷாரா விலகிடுவீங்க. உங்க புத்திசாலித்தனம் கல மடங்கு கூடி எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ரொம்ப சரியா அமைய போகுது. பட்டதெல்லாம் தொடங்கும் காலம் எதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த காலம் இப்ப உங்களுக்கு தான் வந்திருக்கு. உங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் இப்போ இமயமலை அளவுக்கு உயர்ந்து நிக்க போகுது. எந்த ஒரு புது காரியத்துல இறங்கினாலும் அதுல உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. கடைசியா ஒண்ணு மட்டும் நான் ரொம்ப உறுதியா சொல்லி ஆசைப்படுறேன். இத்தனை வருஷமா இருட்டுல நடந்த உங்க பயணத்துக்கு இப்போ ஒரு விடிவெள்ளி கிடைச்சிடுச்சு. எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ ஏமாற்றங்களை எல்லாம் தாண்டி இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய நம்பிக்கையோட நிக்கிறீங்க. உங்க பொறுமைக்கு இப்போ காணும் ஒரு பெரிய பொக்கிஷத்தை பரிசா தரப்போகுது. உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையேன்னு இனிமே நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். ஏன்னா மொத்த உலகமும் உங்களை திரும்பி பாக்குற அளவுக்கு உங்க வெற்றி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்களை தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி நீங்க ஒரு சிம்மாசனத்துல கெத்தா உட்கார போறீங்க. இது வரைக்கும் நான் சொன்ன இந்த 3 விஷயங்களும் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்க போகுது. இயற்கை உங்களுக்கு முழுமையா சாதகமா திரும்பி இருக்கு. அதனால பெரிய நம்பிக்கையோட உங்க வேலைகளை நீங்க தொடங்குங்க. உங்களுக்குள்ள இத்தனை நாளா இருந்த அந்த தேவையற்ற தயக்கத்தை தூக்கி தூர போட்டுட்டு ஒரு புது மனுஷனா உங்களை நீங்களே மாத்திக்கோங்க. உங்க மனசுல இருக்கிற ஆசைகள் எல்லாமே கூடிய சீக்கிரமே கண் முன்னாடி நிறைவேற போகுது. உங்க குடும்பத்தோட நீங்க ரொம்ப சந்தோஷமா எந்த குறையும் இல்லாம வாழ போறீங்க. எந்த ஒரு கஷ்டமும் இனிமே உங்களை நெருங்காது. உங்க குலதெய்வம் எப்பவும் உங்க கூடவே இருந்து துணையா நிக்கும். தைரியமா இருங்க. உங்களுக்கான பொற்காலம் இதோ வந்துடுச்சு. தொட்டதெல்லாம் இனிமே பொன்னாகும். இந்த காணொலியை கொஞ்சம் கூட தவிர்க்காம முழுசா பார்த்த உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நான் சொன்ன விஷயங்கள் உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா உங்க சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இதை கட்டாயம் கொண்டு போய் சேருங்கள். அவங்களும் இந்த நல்ல செய்தியை தெரிஞ்சுக்கட்டும். உங்களுடைய ஆதரவை எப்பவும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.